உங்க வீட்டுல ஜாதி மாதிரி திருமணம் செய்து விட்டா என்ன செய்வீங்க? மொட்டை அடிச்சு அந்த கருமாதி விசேஷம் இருக்குல்ல, கருமாதி விசேஷம் சொல்லுவாங்களா, அதை முடிச்சிருவோம். அதையும் மீறி மன வேதனைனா அந்த 2 முன்னாடி எங்க உயிரை மாச்சுக்கிறோம். என் வீட்டு ரேஷன் கார்டுல உங்க பேரை நான் எப்படி சார் சேர்க்க முடியும்? என்னோட சொந்த அக்காவை ஒரே ஜாதியில கட்டி கொடுத்து 8 மாசம் கேள்விக்குறியா உட்கார்ந்துருந்தோம். நீங்க பேசுற ஆதிக்கம் ஜாதிய டூலா வச்சு பண்றதுனால இன்னும் எத்தனை கொல்ல போறாங்க? காதல் பண்ணவங்க அவ்வளவு பேரும் வாழ்ந்துட்டீங்களோ சார்? இன்னொன்னு சொல்றேன், வாழ்ந்துட்டீங்களோ? 70% கஷ்டப்பட்டு இருக்காங்க இன்னைக்கு. சார் நீங்க பெத்துட்டீங்க, நீங்க தான் சார் வளர்க்கணும். நீங்க வளர்க்கற மட்டும் தான். இதா பக்கத்துல இருந்தா என் புத்திய இது பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்கு. விலங்கு யாரும் ஜாதி பாக்குறது இல்ல, விலங்கு யாரும் கல்யாணம் பண்ணி சொல்றது இல்ல, நீங்க தான் சொல்றீங்க. தலைப்பு என்ன அப்படின்னா, மாற்று ஜாதியில் திருமணம் செய்வதை ஆதரிப்பவர்கள் விசஸ் எதிர்ப்பவர்கள். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. நீங்க எல்லாம் வந்து ஒரே ஜாதியில தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றவங்க. இதான்டா மாட்டினா மொத்தமா மாட்டுவானுங்க, இல்லாட்டி ஒருத்தனும் சிக்க மாட்டான். நீங்க எல்லாம் வேற வேற ஜாதியில திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்றவங்க. மாற்று ஜாதியில் திருமணம் செய்வதற்கு நீங்கள் நோ, கட்டாயம் கூடாதுன்னு சொல்றதுக்கு அடிப்படையான காரணம் என்ன? ஸ்டார்ட் பண்ணு சார். எங்க போனாலும், எந்த நாடு எங்க போய் வேலை செஞ்சாலும், எந்த இடத்துல இனத்தோட சேரணுமோ அங்க சேர்ந்துடும் சார். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? மேயிறது வனமா இருந்தாலும் சேர்றது இனமா இருக்கணுமா? ஓ, தூய தமிழ். ஆனா சேரணும் அப்படின்னா, ஒரு ஆணும் பெண்ணும் சேரணும்னா அவங்களுக்குள்ளே தான் சார் எல்லாத்தையுமே பகிர்ந்து கொள்ள முடியும். நீ படி, என்ன வேணா செய், ஃபாரின்ல போய் வேலை பாரு, எங்க வேணா போய் வேலை பாரு, ஆனா கல்யாணம் பண்ணா ஒரே ஜாதியில கல்யாணம் கண்டிப்பா. பண்ணு. ஏன் பண்ணணும்னு கேக்குறேன். என்னங்க மைக்க பாஸ் பண்ணிட்டீங்க? பேசுறேன் சார். ஓ, அதுல அவங்க தான் எக்ஸ்பர்ட். முட்டா பயில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பயில சார். சார் வந்து தமிழ் சாதிகள்ல ஒவ்வொரு சாதிகளுமே ஒவ்வொரு தமிழ் சாதியா? ஆமா சார். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. அதனால அவங்கவங்க சொந்தத்திலேயே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய தாட் சார். இந்த நொற நாட்டியெல்லாம் நல்லா பேசுவீங்களே. தமிழருடைய வாழ்வியல் என்பது தாய் வழி சமூகம். நம்முடைய சமூகம் என்பது இப்போ என்னுடைய அம்மா இருக்காங்கடா, நான் வந்து தாய் மாமன் முறைப்படி தான் நான் திருமணம் பண்ண முடியும். ஓ, இதுல இந்த லாஜிக் வேறயா? நம்முடைய பழக்க வழக்கம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய நாகரிகம், நம்முடைய கலாச்சாரம். கேப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. ஜாதியில் நீங்கள் திருமணம் செய்தால்தான் நம்முடைய வாழ்வியலும் நம்முடைய வரலாறும் பாதுகாக்கப்படும். என்னடா லுச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? அதுல என்ன ஒரு வாழ்வியல் இருக்கு? அதுல வாழ்வியல் கிடையாது, அதுல ஒரு வரலாறு கிடையாது. எதனால ஒரே ஜாதியில கல்யாணம் பண்ண நினைக்கிறீங்க? அப்படி கேளு சார். ஒரே ஜாதியில கல்யாணம் பண்ணா குடும்பத்துல ஒத்துமை இருக்கும் சார். தேவையில்லாத அந்நியர்களோட பிரச்சனைகள் எதுவும் நமக்கு இருக்காது. இது என்னடா புது பொருளியா இருக்கு? அப்படி இல்ல சார், நீங்க ஜாதி வித்து ஜாதி பண்ணும்போது அதனால வீட்ல குழப்பங்கள் வரும் சார். தேவையில்லாத ஒரே சண்டைகள், ஜாதியில கல்யாணம் பண்ணா பிரச்சனைகள். பிரச்சனை வந்ததே இல்ல, டிவோர்ஸ் போனதே இல்ல. ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? நான் அப்படி சொல்ல வரல சார். இப்போ வீட்ல லவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூட பிறந்தவங்க எல்லாருக்குள்ளேயும் அந்த பிரச்சனை யாரும் சம்மதிக்க மாட்டாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜ் தான் சார். நான் என்னோட கணவரோட ஊர்ல வந்து நான் இருக்கேன். இப்போ நீங்க வந்து இந்த ஜாதிக்காரங்க அப்படிங்கங்காட்டி இந்த இடத்துல நடக்க கூடாது, இங்க வந்து தண்ணி பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து நிறைய குழந்தைங்க வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. என்னோட குழந்தைங்க என்ன கேட்காங்கன்னா, மம்மி நானும் அங்க போய் விளையாடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துல நான் என்ன சொல்லணும்? இல்ல நம்மலாம் அங்க போக கூடாது. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே, ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு நான் சொல்லி கொடுப்பேனா, இல்ல நம்ம இந்த ஜாதி அதனால நம்ம ஒதுக்கி வச்சிருக்காங்க நான் சொல்லி கொடுப்பேனா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஆக்சுவலி ஜாதிகளடி பாப்பா தான் சொல்லணும். ஏன்னா நீங்க 2 பேரும் வேற வேற திருமணத்துல கல்யாணம் பண்ணி வேற ஜாதியில கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஆபீஸ் ஜாதி இல்ல, சோ நீங்க ஜாதி இல்லடி பாப்பான்னு சொல்லணும். அதுல என்ன பிரச்சனை? அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. அப்ப என்னோட குழந்தைங்க என்னோட ஜாதி தானே சார். அப்ப என் குழந்தைங்க கிட்ட நான் அந்த இடத்துல தோத்து போறேன்ல, நான் என்ன சொல்லி கொடுப்பேன் என் குழந்தைங்களுக்கு? மாட்டிக்கிட்டியா? இது நீங்க உங்க குழந்தைங்க ஜாதிகள் லேடின்னு சொல்லலாம். நீங்க இது சொசைட்டி பிரச்சனை தானே, நீங்க அங்க தானே சண்டை போடணும். கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. அது கலப்பு திருமணம் செய்ததனால தான் அங்க பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றேன். இதே நான் என் ஜாதியில கல்யாணம் பண்ணிருந்தா அப்படி கேட்க மாட்டாங்களே. இப்ப இவ்வளவு பேசுறேல்ல, இந்த அறிவு உனக்கு முதல்ல இருந்திருக்கணும். நான் ஜாதி சண்டை போடுறேங்கிறீங்க, சண்டை போட்டு நீங்க இங்க தானே உட்காரணும், இங்க இருந்து அங்க உட்காந்துக்கிறீங்க. நல்ல கொஸ்டின். ஒரு ஜாதி மாதிரி திருமணம் பண்ணி நான் பட்ட அசிங்கம், அவமானம், வேதனைகள் அவங்க படக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு வேண்டி தான் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன். ஓ, நீ அப்படி வரியா? ஆக்சுவலா அவங்க என்ன பேசுறேன்னு புரியுது, நீங்க கை தட்டுறீங்கன்னு புரியல. அந்த பொண்ணு நான் ஒரு
பெரிய கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. கொஞ்சம் கூட ஒரு கூச்சராச்சமே இல்லாம கை தட்டுறீங்க எல்லாரும். அந்த பொண்ணு என்ன சொல்லுது, சாதி மாறி திருமணம் பண்ணதுனால தான் நான் இப்ப கஷ்டப்படுறேன், யாரும் பண்ணாதீங்கன்னு சொல்லுது. அதுக்கு தான் நாங்க கை தட்டுறோம். எனக்கு எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வார்த்தையில திட்டி போயிடுவேன். கை தட்டினா என்ன அர்த்தம்னா, ஆமா ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ண நானும் அதை பண்ணுவேன்னு அர்த்தம் கிடையாது சார். இப்பவாது நீ உணர்ந்து இருக்கிறியேன்னு சொல்றோம். 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு நடந்த கொடுமை நடக்கலாமா நடக்க கூடாதா? நடக்க கூடாது. சாதி மாதிரி கல்யாணமே நடக்க கூடாது. யாரா நீ பைத்தியக்காரங்களாடா நீங்க? நான் கேக்குறேன். ஒரு சின்ன விஷயம் சார், ஏன்னா இனத்தோட தான் சார் சேரணும். இது மாறுச்சுன்னா அது அறிவியலுக்கு மாறானது. உங்களை எல்லாம் திருத்துறதுக்கு 100 பெரியார்ஸ் வந்தாலும் முடியாதுடா. அவர் பேசும்போது தமிழ் ஒரு இனம்ங்கிறாரு. ஆமா. நீங்க ஜாதிய இனம்ங்கிறீங்க. எது இனம்? இன்னைக்கு பூரா விட மாட்டான் போல் இருக்கேன். இல்ல, மாடு மாடு இனம், ஆடு ஆடு இனம், மனுஷ மனுஷ இனம். சாதி சாதி இனம் தான் சார். அதுல மாறினா குழப்பங்கள் வரும். சார் இவனை என்ன பண்ண சார்? இங்க வாங்களேன். நீங்க என்ன ஜாதி எனக்கு தெரியாது. சரி. ஓகே, உங்க ஜாதியை சேர்ந்த யாரோ ஒருத்தங்க இருக்கான். சரி. கண்டுபிடிங்க பாப்போம். மாட்டுனாடா மானஸ்த. இனம் தானே, இனத்தை பார்த்தா கண்டுபிடிக்கணும்ல, கண்டுபிடிங்க. இல்ல சார், எனக்கு உங்களை பார்த்தா மாதிரி தெரியுது. எடி செருப்ப நாயே. நான் என்ன ஜாதி, நான் என்ன கேட்கவும் இல்ல. நீங்க சொன்னது மாதிரி தப்பு கூட. இவ்வளவு பேர் தெரியல, எனக்கு உங்களை பார்க்க தெரியுது. ஐயோ சாமி, வேற டேய் கூண்டு போங்கடா, கோவத்துல போட்ற போற. ஒரு விஷயம், நீங்க இனத்தோட தெரியும் சேரும். நீங்க சிங்கங்க ஒரு இனம் இருக்கு, சிங்கத்தை பார்த்தா சிங்கம் தெரியும், புலியை பார்த்தா புலியும் தெரியும். உங்க இனத்தை கண்டுபிடிங்க சார். என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? இங்க வாங்க சார், சொல்லுங்க. ஏன் இனம் இந்த இருக்கு சார், இங்க வாங்க சார். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? தமிழ்ல ஒரு இனம்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னு சொல்றதுக்கு இங்க ஒரு 4-5 ஜீவன்கள் சிரிக்கிறாங்க. அப்ப இவங்கெல்லாம் எங்க இனமே கிடையாது. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இப்பவும் தெளிவா சொல்றேன் சார், நான் இப்ப இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கேன். இதுதான் யாழ். இந்த பக்கத்துல இருக்கவங்கள யார் உங்க இனம் சொல்லுங்க. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணு? எங்களை வச்சுதான் இந்த நிகழ்ச்சி. எங்களை வச்சு மிரட்டுறீங்களா? புரியலையா? மிரட்டல சார். இல்ல மிரட்டுறீங்களா? எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. உங்க ஜாதியே ஒரு இனம்னு சொல்றீங்க. அப்ப இனத்தை பார்த்தா தெரியணும். இனத்தை பார்த்தா தெரியுதான்னு கேக்குறேன். உங்களால சொல்ல முடியல. கால வராதப்பா. சரி இருக்கட்டும். எனக்கு தெரியல சார், ஏன் ஜாதிங்க யாரும் கிடையாது. அப்ப ஜாதி இனம் கிடையாது. உட்காருங்க. ஜாதி இனம் இருக்கு, ஏன் இனங்க இல்ல சார். இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே கபோதி, போட்டு விடுதே. அம்மா ஒன்னு சொல்லுமோ ஒன்னு சொன்னாங்க. நான் ஜாதி மாதிரி திருமணம் பண்ணதுனால எனக்கு நிறைய கொடுமைகள் வந்துச்சு, ஒதுக்கப்பட்டேன்னு சொன்னாங்க. அப்படி சொல்லும் போது உங்களுக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு யாருக்குமே ஒரு குற்ற உணர்ச்சி அவனை ஆட்படவே இல்லையா? என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துச்சு, நல்லா கை தூங்க தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இருந்துச்சா? அவர்கள் சொல்லும் பொழுது எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது. ஆனால் அவர்கள் கலப்பு திருமணம் செய்ததால் தான் இத்தகைய நிகழ்வு நடந்தது என்று நினைக்கும் போது அது அதைவிட குற்ற உணர்ச்சியாக இருக்கிறது. ஓ தூய தமிழ். நீங்க தப்பு பண்ணதுனாலதான் தண்டனை. புரிஞ்சுதுங்களா? எது தப்பு? இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. கலப்பு திருமணம் செய்வது தவறு. அந்த தவறுக்கான தண்டனையை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். பண்பாட்டையும் நாகரிகத்தையும் நான் காக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை ஏன் நீங்க கெடுக்கிறீங்க? ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கான். ஒரே நாளத்துக்குள்ள வெவ்வேறு ஜாதி திருமணம் செஞ்சுக்கிறோம். நாளைக்கு போய் தெலுங்கு, கன்னடா, மலையாளத்துல பண்றோம். நாளைக்கு தமிழுக்கான சேஃப்டி என்ன சார்? நீயே சொல்லு. தமிழ் என்று பெருமை பாடும் இந்த தமிழ்நாட்டிலே தமிழுக்கான சேஃப்டி இல்லை என்றால் என்ன சேஃப்டி இல்ல? ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நான் சேஃப்டி இல்லைன்னு சொல்ல, நீங்க சேஃப்டி இல்லைன்னு நீங்க ஏன் சேஃப்டி இல்லைன்னு கேட்டேன். மற்ற மொழிகள் நமது மொழியின் மேல் ஆதிக்கம் செலுத்திவிடும் என்ற அச்சம் எங்களுக்கு உள்ளது சார். எப்படி ஆதிக்கம் செலுத்தும் சார்? எப்படின்னு கேட்கணும். இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. ஒரு தெலுங்கு அப்புறம் தமிழ் இந்த மாதிரி கல்யாணம் பண்றாங்க. அந்த குழந்தை நீங்க எது சார் பேசும்? எந்த மொழி சொல்லி கொடுக்காமலும் பேசுவோம், ரெண்டும் பேசுவோம். சப்போஸ் தெலுங்கு ஆதிக்கம் செலுத்தினா என்ன பண்ணுவீங்க? சகல இந்த கேஸ்ல இதான் முக்கியமான பாயிண்ட். நோட்டி. இந்திய ஆதிக்கம் செலுத்தினா என்ன பண்ணுவீங்க? சப்போஸ் ஆங்கில வார்த்தையாச்சே தமிழில் பேசி கொண்டிருந்தீர்கள். இப்ப ஓரதா நிக்கிறதா தெரியலையே. இல்ல இங்க பாருங்க சார், அதாவது சாரும் ஆங்கில வார்த்தை ஐயா என்று கூறுங்கள். இன்னைக்கு பூரா விட மாட்டான் போல் இருக்கே. உங்களை காட்டிலும் எனக்கு தமிழ் பற்று அதிகம் ஐயா. நீங்கள் தமிழ் கதைக்கிறீர்கள் என்று ஆங்கிலத்தில் கதைத்தால் நான் உங்களை விட மாட்டேன். ஐயோ இப்படிதான் பேச தெரியாம பேசி மாட்டிக்கிறேன். எல்லாரும் காந்தியவான் மாதிரி பேசுறீங்க. அந்த அம்மா அவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லும்போது ஒருத்தர் மூஞ்சில கூட குற்ற உணர்ச்சி இல்ல. நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. குழந்தைய இன்னொரு குழந்தைய விளையாட விட மாட்டேங்காங்கன்னு சொல்லும்போது கொஞ்சம் கூட உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்லைன்னா மனிதனையும் செத்தே போச்சு. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. பச்சை குழந்தை கூட விளையாட விடாதது அந்த சமூகம்.
அந்த சமுதாயத்துல அந்த சமூகத்தை நீங்க எல்லாம் கண்டிக்கலாங்க, கைத்தட்டி சிரிச்சீங்க. சாம்பார் ஆப் எனக்கு கைத்தட்டி சிரிச்சது இந்த பிள்ளைக்காக சார். இந்த பிள்ளைக்காக தான் சார் நாங்க கைத்தட்டி சிரிக்கிறோம். என்னம்மா உளர்ற? நீங்க கண்டிக்கிறீங்க அப்படிதானே? இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஜாதி மாதிரி திருமணம் பண்ணாலும் இது போல வன்முறைகள் செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க பாப்போம். வன்முறைகள் எந்த ஜாதியிலும் நடக்க கூடாதுன்றதுக்காக தான் அந்தந்த ஜாதியில திருமணம் பண்ணுங்கன்றதுக்காக இங்க வந்திருக்கோம் சார். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். இந்த பிள்ளைக்கு நடந்த அநீதிங்கிறீங்க, அப்ப அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கணும்ல, சம்பந்தமே இல்லாம ஏதோ குரல் கொடுக்குறீங்க. ஐயோ நான் அப்படி சொல்லவே இல்லையே. ஜாதி மாதிரி திருமணம் செய்து விட்டால் உங்கள் சமூகம் என்ன செய்யும்? நீங்க என்ன செய்வீங்க? நிச்சயமா ஒதுக்கிதான் வைப்போம். இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? ஊரை விட்டு ஒதுக்கிடுவீங்க? ஊரை விட்டுல வீட்டை விட்டு, அதாவது நீ பண்ணிட்ட போ, அவ்வளவுதான். எங்களுடைய குலதெய்வ கோயிலில் போய் அவங்களுக்கு நமக்கு எந்த ஒரு வேற்றுமை கிடையாதுன்னு சொல்லி மண்ணவாரி தூத்திட்டு அவங்க எப்படி வேணாலும் போயிட்டு போறாங்க அப்படின்னு வந்துடும். செத்து போயேன்டா, வயசு தான் ஆச்சு, செத்து போயேன். ஏன் உயிரோட இருந்து சட்டத்தை பாஸ் ஆக்கி எங்க தாலியெல்லாம் அறுக்கிற? என்ன நாசமா போன்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? அது எப்படியும் நாங்க அந்த இடத்துல எங்க கோவம் என்னென்ன வருதோ அந்த அப்ப மாதிரி என்ன மைண்ட்ல இருக்கோ அதான் சொல்லுவேன். பாத்தியா, இவனால நம்ம குடும்பத்துக்குள்ள குத்து வெட்ட நடக்க போகுது. எங்க தாத்தா காலம் அவங்க பாட்டங்காலத்துல மாதிரி போனா வேற மாதிரி அது ஒரு பிரச்சனை, வன்முறை சார்ந்து போயிடும். யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? அப்ப அந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் அவங்களுக்கு சாதகமா இருக்கல, வேற அப்ப அவங்களோட உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்துவாங்க? ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. சட்டத்துக்கு பயந்து நீங்க இதெல்லாம் பண்ணிடுறீங்க. ஆமா, சட்டத்துல இன்னைக்கு நாங்க அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு தானே இருக்கோம். ஓ, சட்டம் உங்களை அடக்கி ஒடுக்கிருக்கு. அப்போஸ் எல்லாம் உண்மையில கல்வெட்டுல எழுத வேண்டியதுங்க. கல்வெட்டு இருக்கு சார், கல்வெட்டுல எழுதப்படும் இல்ல, கல்வெட்டுலாம் இருக்கு. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உங்களுக்கு தெரியாதுல்ல, நீங்களும் அந்த உணர்வு பூர்வமான பகுதியில இருந்தா வந்திருக்கீங்க. இவருங்க, நீங்க ஜாதி வெறியா இருக்குன்னா என் மேல பூசக்கூடாது. சொல்லட்டுமா? நான் ஒன்று சொல்லட்டுமா? நானே ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிருக்கேன். இந்த இதெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. சூப்பர் 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 சூப்பர். உங்க வீட்டுல ஜாதி மாதிரி திருமணம் செய்து விட்டா என்ன செய்வீங்க? மொட்டை அடிச்சு அந்த கருமாதி விசேஷம் இருக்குல்ல, கருமாதி விசேஷம் சொல்லுவாங்கல்ல, அதை முடிச்சிருவோம். என் வாழ்க்கையில இன்னும் நான் இந்த எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. அதையும் மீறி மன வேதனைனா அந்த ரெண்டு முன்னாடி எங்க உயிரை மாச்சிக்கிடுவோம். சாவுல புளிய மதுக்கும் சாவும்ல, செத்த பையல தூக்கு முடி சாவு. அவரவர் சாதியில பொண்ணு மாப்பிள்ளையே கிடையாதா? ஏன் அடுத்த என் வீட்டு ரேஷன் கார்டுல உங்க பேரை நான் எப்படி சார் சேர்க்க முடியும்? நீங்க சொன்னீங்கல்ல உங்க ஜாதியில ஏன் ஒரே ஜாதியில பொண்ணு மாப்பிள்ளை இல்லையான்னு. அதுக்கு என்னப்பா? என்னோட சொந்த அக்காவை ஒரே ஜாதியில கட்டி கொடுத்து 8 மாசம் கேள்விக்குறியா உட்கார்ந்திருந்தோம். ஆதிக்கத்தம் ஜாதியை டூலா யூஸ் பண்றீங்க நீங்க. இந்த ஷோ கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்கிறது. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. நீங்க பேசுற ஆதிக்கம் ஜாதியை டூலா வச்சு பண்றதுனால இன்னும் எத்தனை கொல்ல போறாங்க. பொம்பளையா இருந்தாலும் நல்ல செருப்பால அடிச்ச மாதிரி செஞ்சுட்டாங்கய்யா. காதல் பண்ணவங்க அவ்வளவு பேரும் வாழ்ந்துட்டீங்களோ? சார் இன்னொன்னு சொல்றேன், எல்லாரும் வாழ்ந்துட்டீங்களோ? 70% கஷ்டப்பட்டு இருக்காங்க இன்னைக்கு. இந்த 70% எங்க இருந்து பாத்தீங்கன்னா என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்துல காதல் திருமணம் பண்ணி சீரழிஞ்சு போய் கிடக்காங்க. 70% இந்த கதை இந்த கதை விடாங்க. இப்படி தாண்டா அசிங்கப்படுறது நான் வாழ்க்கையில. இப்ப நீங்க இது வரைக்கும் அவனுக்கா என்ன பண்ணிருக்கீங்க? ஜாதிக்கா தான் பண்ணிருக்கீங்க எல்லாம். எங்களுக்கு ஜாதி தான் சார் முக்கியம். அவ்வளவுதான். இப்ப தெரிஞ்சுக்கிட்டே அவனை பத்தி. அவங்க வந்து சின்ன வயசுல வளர்த்தாங்க, எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, அதனால நான் வந்து மேரேஜ் பண்ணணும்னு கேட்டா நான் மேரேஜ் பண்ண மாட்டேன் சார். நான் ஸ்மார்ட் பாய். எனக்கு யாரு பிடிச்சிருக்கோ அவங்கள தான் நான் மேரேஜ் பண்ணுவேன். நான் இப்போ இங்கே நான் அதே தான் சொல்றேன். நான் இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. நீங்க ஒதுக்கி வச்சா ஒதுக்கி வச்சீங்க, எனக்கு பிரச்சனை இல்லைன்ட்டா. நீங்க அவனை தண்டனை கொடுத்தா நினைக்கிறீங்க, அவன் விடுதலை பெற்று தான் நினைக்கிறான். முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு பார்த்த உடனே அவங்கள புடிச்சு போய் வர்றதுதான் காதல். ஒருத்தரை பார்த்து அவங்க என்ன சாதி, என்ன மதம், என்ன இனம்ன்றதுக்கு அப்புறம் வர்றது அது காதலே கிடையாதுங்க. புடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட பெத்து பால் ஊட்டி வளர்த்து வைப்பாங்க, நீங்க வந்து கூட்டிட்டு போவீங்க, நாங்க வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்களா? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். சார் நீங்க பெத்துட்டீங்க, நீங்க தான் சார் வளர்க்கணும். நீங்க வளர்க்கறது மட்டும் தான் இதா பக்கத்துல இருந்தா குட்டியை இது பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்கு. விலங்கு யாரும் ஜாதி பாக்குறது இல்ல, விலங்கு யாரும் கல்யாணம் பண்ணி சொல்றது இல்ல, நீங்க தான் சொல்றீங்க. காதல் என்பது தோக்கணும் சார். காதல் என்பது தோக்கணும் சார். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. காதல் மேல உனக்கு இருக்கிற மரியாதை என்ன? அந்த மரியாதையை வச்சு காதலுக்கு மரியாதைன்ற படமே என்ன சார்? என்ன சொல்றாப்லனா, எக்காரந்த கொண்டு எங்க வீட்டுல ஒரு காதல் இருந்துச்சுன்னா ஒத்துக்கவே மாட்டேங்கிறது அவருடைய நிலைப்பாடு. முடிஞ்சா கன்வின்ஸ் பண்ணுங்க பாப்போம். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. பெண்கள் தவறான இடத்துல போய் மாட்டிக்கிறாங்கன்ற ஒரு விழிப்புணர்வை தரீங்க, அது மட்டும்தான். டேய் மென்டல் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்றான். அந்த பையன் நல்ல பையனா கட்டி வைப்பீங்களா? கட்டி வைங்க சார், கட்டி வைங்க சார், கட்டி வைங்க சார். சார்
இல்ல இல்ல சார் தப்பு. பெருசா போய்கிட்டு இருக்கு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தாண்டி ஒரு பண்பாடு கலாச்சாரம் உங்ககிட்ட இருக்கா என்ன? இதை விடவும் உங்க பண்பாடு கலாச்சாரத்துல பெருசா இருக்கு. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில தட்டிடுங்க.